சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டைம் கீப் அப் பண்றதுல அவரை மாதிரி ஒரு ஆளை பாத்துக்கவே முடியாது. சீக்கிரமாவும் வரமாட்டாரு, லேட்டாவும் வரமாட்டாரு, ஆன் டைம்க்கு வந்து நிப்பாரு. நானே சில டைம் அவரை பார்த்து பொறாம கூட பட்டிருக்கேன். சரி, நீ நின்னு கூட்டிட்டு வா, நாங்க உள்ள போறோம். வாராதா? அப்பப்பா நில்லுங்க, அவர் வந்துருவாரு, சேர்ந்தே போவோம். வாசல்ல நிக்கிறது நல்லவாமா இருக்கு. அவரு வர்றப்போ வரட்டும். அப்பா, நான் சொல்லல, இதோ ஆன் டைம்க்கு வந்திருக்காரு. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு அது நடந்து வீட்டுக்குள்ள போறதுக்கு. டிக்ஷனரியில பங்க்சுவாலிட்டின்ற வார்த்தைக்கு நேரா அரவிந்தன் எழுதி இருக்கலாம். ஹாய் சங்கவி. ஹலோ சார். ஹலோ மேடம். ஹலோ டாக்டர். என்ன இங்க நிக்கிறீங்க? எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் வெயிட் பண்ண என்ன தப்பு? என்னங்க நீங்க அப்பா அம்மாவை காக்க வைக்கலாமா? ஆமா, வரும்போது ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பேசிட்டு இருந்தீங்க? உங்களை பத்தி தான். என்ன பத்தியா? சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். எப்ப பார்த்தாலும் ரொம்ப கலாட்டா பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா, என்ன பத்தி அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? டிக்ஷனரி பிசினஸ் பண்ண போறாளா? இவர் ஒருத்தர். வாங்க அரவிந்த், உள்ள போலாம். சரி. என்ன நடக்குதுங்க? வா. வாங்க வாங்க. பவி, இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன் தெரியுமா? தெரியும், சொன்னாங்க. நீதான் முக்கியமான ஆளு. இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே நீதான். வா. இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சங்கவி. வேலை கிடக்குது, பொல்லாத வேலை. ஏய் வா. சங்கவி வா, உட்காரு. ரொம்ப சீன் போடாத. வா, வந்து உட்காரு. வாங்க வாங்க, சம்பந்தி வீட்டுக்காரங்களா வாங்க. என்னடா இது தாமோதரா? சம்பந்தி வீட்டுக்காரங்கிற? என்னைக்கும் நான் உன் ராஜசேகர் தான், நீ என் தாமோதரன் தான். சரிடா, சரி சரி. என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல, படுத்திருந்தேன் அதான். சரி சரி, ஆதியை கூப்பிடு, சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு. வந்துருவா வந்துருவா. ஹாய் ஆதி. ஹாய். வா ஆதி, இப்படி வந்து உட்காரு. தள்ளி உட்காரு. சீதா, ஐயா, உமா வாங்க. ராஜசேகர் கல்யாண விஷயமா பேச வந்திருக்கா. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்பா சொல்லுங்க. அது வந்து வா கீர்த்தி. நல்ல வேலை கீர்த்தி, நீ மட்டும் தான் மிஸ்ஸிங்னு நினைச்சிட்டு இருந்த. நீயும் கரெக்டா வந்துட்ட. சங்கவி வீட்ல இருந்து திடீர்னு வந்துட்டாங்க. இல்லனா முதலே உன்னை கூப்பிட்டுருப்பேன். உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். வேணானே, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். நீயும் சங்கவி கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்படிதானே? கீர்த்தி, உன் கேள்வியோட டோனே சரியில்லையே. இதெல்லாம் முதல்லயே பேசினது தானே? முதல்ல பேசினப்போ ஓகே தான் சங்கவி. ஆனா இப்ப சூழ்நிலை அதே மாதிரியா இருக்கு. எல்லாம் மாறி போச்சுல்ல. என்ன பேசுற? எங்க எல்லாருக்கும் ஓகே, உனக்கு இதுல என்ன ப்ராப்ளம்? பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, நான் பேசுறதுக்கு நீங்க மன்னிக்கணும். என்னால பேசாமையும் இருக்க முடியல. டே ஆதி, நல்லா யோசிச்சு தான் நீ இந்த முடிவு எடுத்தியா? என்ன மாமா கேள்வி இது? நாங்க என்ன சின்ன பிள்ளையா? நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். எங்க எல்லாருக்குமே இதுல சம்மதம் தான், இன்க்ளூடிங் பவி. பவிக்கே இதுல சம்மதம்ங்கிறப்போ வேற என்ன காரணம் சொல்ல போறீங்க? இது நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான் மாமா. ஆரம்பிக்கலாமா? சொல்லுடா. நாங்களும் வரலாமா?
வாசுகி நீ இங்க காய்கறி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன் கீர்த்தி, உங்க வீட்ல தான் காய்கறி வியாபாரம் பண்றாங்களா என்ன? இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்தேன், அது கூட நான் செய்யக்கூடாதா என்ன? இங்க வந்து நின்னு வேடிக்கை பாக்குறதா உன்னோட முக்கியமான வேலையா? அதுவும் பொய் சொல்லிட்டு வந்திருக்க? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துச்சு சொன்ன. ஏன் நீ என்கிட்ட பொய் சொன்னதே இல்லையா? ஏய், நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்? எழுத்து போய் சொல்லிட்டு இருக்க? யார் எதிர்த்து பேசினா? வாய மூடுங்க. சண்டை போடுறதா இருந்தா வெளியே போய் சண்டை போடுங்க. சொல்லுடா. சங்கவி அது கண்ணு, நீ அதையும் கட்டிக்க போறீங்களாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல பத்தியா? நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லு. 15 நாள்ல டைவர்ஸ் கிடைச்சிடும்னு வக்கீல் அம்மா சொன்னாங்க இல்லையா? அதனால சங்கவி ஒரு முடிவு பண்ணியிருக்கா. அப்பா சஸ்பென்ஸ்லாம் வேண்டாம், சீக்கிரமா சொல்லுங்க. சங்கவி என்ன ஆசைப்படுறான்னா, ஆதிக்கு என்னைக்கு டைவர்ஸ் கிடைக்குதோ அன்னைக்கு ஆதி சங்கவி கல்யாணத்தையும் வச்சுக்கலான்னு சொல்றா. அங்கிள், ஏன் அவ்வளோ அவசரம்? நானும் இதையே தான்ப்பா கேட்டேன். சங்கவி அடம் பிடிக்கிறாளே ஆதி. என்னைக்கு வச்சுக்கிட்டா என்ன ப்ராப்ளம் ஆதி? அப்பா தான் எல்லா ஏற்பாடையும் பண்ண போறாரு, அவரையே நான் சம்மதிக்க வச்சுட்டேன். இதுல நீ பூந்து ஆட்டத்தை கலைக்காத. அதுக்கு இல்ல சங்கவி, 15 நாள் தான் இருக்கு. அவ்வளவு அவசரமா முடிக்கணுமா ராஜசேகர்? சங்கவிய பத்தி என்னை விட உனக்கு நல்லாவே தெரியுமேடா. அவகிட்ட நீயே பேசிக்கோ. என்னம்மா இது? அங்கிள் ப்ளீஸ், என்னோட ஆசை இது, நோ சொல்லாதீங்க. அப்பா எல்லா ஏற்பாடையும் பார்த்து பாரு. ஆமாடா. பவி, உனக்கு ஓகே தானே? இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவகிட்ட எதுக்கு கேட்டுக்கிட்டு? நாம தான் முடிவு பண்ணணும் சங்கவி கண்ணு. அண்ணே, இவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கண்ணே. ஒரு மாசமாச்சும் டைம் வேண்டாமா? மண்டபம் பார்க்கணும், வேண்டியவங்களை கூப்பிடணும், எவ்வளோ வேலை இருக்கு. இவ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா.